ஹாய் எம்பி ஸ்குவாட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கேம் என்னன்னா கிராணி. இதில் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போய் மாட்டிப்போம், அங்கேருந்து தப்பிச்சு வர்றது தான் இந்த கேமோட கான்செப்ட். இதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ, அது எல்லாருக்கும் தெரியும். உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் ஒன்று சொல்லணும். பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா முதல் வீடியோவில் கேட்குற தப்பாக நினச்சிக்காதீங்க. பாப்பா நான் கைவலி, நான் கால்வலி. இப்போ போய் வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க. ஒரு பாயாசம், ஒரு தோசை அப்படியே கொடுத்தீங்கன்னா அந்த வெளியே போடா கூழு இருக்கு கூதியா, அதுக்கெலாம் விட மாட்டாங்க. இப்போ எஸ்கேப் பண்ணி ஆகணும். சரி, இப்போ பாத்ரூமில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் பாருங்களா, என்னடா சாவி இதுக்குள்ளே போட்டு வச்சுக்க, இந்த வீட்டுக்குள்ளே மாட்டதுக்கு நல்லா பாடுறதா இது. ஐயோ ஏய் குருட்டு கிளவி, ஐயோ என்னடா சொன்னவொடனே வருது எல்லாமே. ஐயோ துரத்தின்னு வந்துங்கிறான். இப்போ என்ன பண்ணுறது? கைப்புலாம் எப்படியே எஸ்கேப் ஆயிடுறா. பின்னாடியே வராளா தெரியலையே. அங்கே போகிறாப்பா, சேஃப்டி தான். இப்போ வேறு வழியே இல்லை, இப்போ கீழே போய் ஆகணும். வந்தாச்சு. அட பாருங்களா, என்னடா இது? போடு வெப்பன் கீ. இன்றைக்கி சொட்டாயா செத்துது. காய்ஸ், இந்த வெப்பன் கீ எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியுமா? எனக்கு தெரியும், ஏன்னா நான் இதை ஆல்ரெடி ஒரு வாட்டி ஆடி பார்த்துக்கிறேன். சரி, அப்போ நீங்கள் எத்தனை வாட்டிக்கு இந்த கேம் ஆடிருப்பீங்க? தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டு இருக்கும் இப்போ உள்ள. கிளவி எங்கே கிளவி இருக்க? இன்றைக்கி கதை முடிஞ்சது. கிளவி முடிஞ்சால் வந்து அடிச்சுக்கோ. நீ இப்போ மாட்டினா என்ன மிரட்டுறியா? நீ பெரிய ஆளு, உனக்கெல்லாம் பயந்துருவாங்கண்ணா. குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். தெரிஞ்ச பையங்கிறாலதான் பொருள் எல்லாம் இந்த கண்ணால். இந்த கண்டு மட்டும் முன்னாடியே கச்சிருந்துருந்தா என்னத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ண. சரிங்க, நானும் கன் எடுத்துன்னு சும்மா இப்படி போனேன். பார்த்தா கிளவி. நல்ல வேலை இவளையே வந்து அடிக்க போகலாம். டமால் அதை கவனிச்சிருக்கலாம். அந்த கண்ணுலேருந்து வந்த சத்தத்தை கவனிச்சிருக்கலாம். என்னங்க கண்ணு சத்தம் இப்படி இருக்குது? அப்பா நான் இப்போ என்னடா அது நினச்சேன், பயந்தே போயிட்டேன் ஒரு செகண்டு. சரி கிராணி தள்ளி போய் காலை போக விடாமல் படுக்கிறது தடுக்குது. அந்த புல்லட்டு எடுத்தாச்சு. அப்படியே கட் பண்ணி தெரியல வந்து இதை சொல்லலான்னு வந்தேன். பார்த்தா நடுவில் ஒரு கட்டு வந்துச்சு. பார்த்துக்கலாம். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துன்னு போய் கீழே போடணும். இங்கே ஒரு மணி வேறு இருக்குது, டிங்குன்னு அடிச்சுன்னே இது கடுப்பாக இந்த மணியை பார்க்க. சோப்பா இப்போ போயிட்டு இங்கே சொல்லணும். இன்னும் எவ்வளோ பொருள் எடுக்கணும். இதுக்குள்ளே என்ன கிடைக்க போதோ கடவுளே. பாவீங்களாட்டி என்னடா நீங்கள்? இன்னும் எவ்வளோ பொருள் தான் எடுக்கணும். இன்னும் பேட்லக் எடுக்கணும். வேறு என்னக்கி எடுக்கணும்? ஹேமர் எடுக்கணும், சுத்தியல் எடுக்கணும். இன்னும் எவ்வளோ பொருள் எடுக்கணும். இன்னும் பாதி பொருள் எடுக்கலை. ஒரு சாவி எடுக்கணும். ப்ளூ கீயோ இருக்கும், அந்த சாவி எடுக்கணும். எவ்வளோ சாவி இருக்குது அப்பா. சரி, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்குள்ளே என்ன இருக்குது? சரி, தர்பூஸ் சாப்பிட்ற எடுத்துக்கலான்னு இன்சைடில் வந்தேன். சும்மா பார்த்தா நம்பர் 2 உங்கள் பட்டெக்ஸில் எழுதி வச்சுக்கோங்க மக்களே. நம்பர் 2 அந்த இடத்துல மேலே யூஸ் ஆகும், அதான் எழுதி வச்சுக்கோங்க. பார்த்தேன் கிராணி கேட்குறீங்களா? அந்த சத்தங்களை கேட்டிங்களா? எப்பா என்னடா சத்தம் இது? சரி, இப்போ அங்கேருந்து இங்கே வந்துடும். நான் ஏன் கட் பண்ணி காமிக்கிறேன்னா வீடியோ ரொம்ப நேரம் போயிடும், அதுக்கு தான் பார்க்குறேன். போடு பட்டனு ரிமோட்டு. இது இங்கே இந்த வீட்டில் ஒரு ஓட்ட டிவி இருக்குது, அதில் வேணால் பார்க்கலாம். என்னடா இது? காக்காவா? காக்கா இருக்குது, எதுக்கு இருக்குதுன்னு அதுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. ஒரு வழியான சுவிட்ச் எடுத்து நீங்கள் வந்துட்டேன். கீழே தான் இருக்குது அந்த ரூம், போய் எடுக்கணும். என்னடா இது பெல் அடிக்குது? ஐயோ டிஷி. ஆஹா, இதோட சத்தம் கூட வருது கைஸ். என்ன கைஸ் கேம் இது? இந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுக்காமலே இருந்தாலும் அது கிராணி கண்ணில் அடிக்கிறதுக்கு அடிக்கல. வேணாம், பூசணிக்கு அடுத்துன்னு போய் பழந்துட வேண்டியதான். இன்றைக்கி தர்பூசை பழக்கிறோம் இன்றைக்கி. தர்பூஸ்குள்ளே என்ன கிடைக்க போகுதுன்னு நினச்சாலே ஒரு குஷியாக இருக்குதுப்பா. என்ன கிடைக்க போகுது? போடு வெப்பன் கீ. இன்றைக்கி தானே நம்ம இன்றைக்கி கேமை முடிக்க போகிறோம், ஆட போகிறோம். இன்றைக்கி ஆடிக்கினே இருக்கு. உங்களை இயேசு மன்னிக்கிறோம்னு வேண்டிக்கிறோம். அப்பால போகிற சாத்தானி, இயேசு உங்களை மன்னிப்பார், நீங்கள் கவலைப்படாதீங்க.
நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்களோ இயேசு எடுத்துருவார். ஆமீன். ஐயோ கீழே விட்டாங்க. சரி இங்கே இரு, போயிட்டு இதோ வருவேன். ஆளை காணாம போனால் அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி இதுக்கு அச்சு எடுத்துன்னு போயின்னுக்கிறேன். யாரும் வரக்கூடாது. இவங்க தானே பார்த்தோம். ஓய் கிளவி ஒக்கா மக்க இங்கே தான் இருக்கிறியா? இருடி போய் கன் எடுத்துன்னு வரேன். காய்ஸ் இன்றைக்கி ஒரு மண்டை போட போகுது. எல்லாம் ரெடியாக இருங்க வீட்டில். நம்மளுக்கும் இந்த இடத்துக்கும் என்ன ராசினே தெரிலப்பா. அங்கே சுற்றி இங்கே சுற்றி இந்த இடத்துக்கே வந்துன்னு இருக்கிறோம். போன வாட்டி தர்பூசி எடுக்கும் வந்தோம், இந்த வாட்டியும் வரும். இங்கே வச்சு இப்போ சுத்த போகிறோம். என்ன தான் பேய் கேமாக இருந்தாலும் இதுக்குள்ளேருந்து என்ன வரப்போகுதுன்னு நினச்சாலே ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம ஒரு கேமை முடிக்க போகிறோன்னு நினச்சா அதுக்கு மேலே பெருமையாக இருக்குது. உள்ளே என்ன இருக்குது அதை நான் பார்க்கணும். ஐயையோ ஐயையோ ஐயையோ, எதுக்குடா இதை கொடுக்குறீங்க டேய்? இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைடா. சரி அங்கேருந்து கட் பண்ணி சரி அங்கேருந்து குச்சி இங்கே வந்துட்டேன். இப்போ இந்த கிளவியை என்ன பண்ணலான்னு தெரில எனக்கு. வந்துட்டாடா. இவளை தேடி நின்றா பரவாயில்ல, இவளே வந்து நம்மக்கிட்ட போடி செத்து. கேட்டுறீங்களா இந்த சவுண்டல்? கேட்டு 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 என்ன பண்ணுறதுன்னு ஐடியா இல்லை. என்ன பேச வந்துன்னு மறந்து விட்டது. அதனால் எனக்கு தெரில என்னங்க பண்ணுறது இப்போ. ஏன்னா எங்கே எந்த சாவி இருக்குதுன்னோ ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். ஐயோ சாமி, மறுபடியும் அதை சொல்கிறேன். அங்கேருந்து கட் பண்ணி திருப்பி இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியா இல்லை. டக்குன்னு என்னோடய லங்ஸ் ஒர்க் ஆச்சு. கீழே போ, உனக்கு எதனா கிடைக்கும். அந்த கிராணி கிட்டேருந்து எடுத்தது கீ, அதை எடுத்துன்னு வந்து இங்கே போட்டேன். கிளவி போயிட்டு வரேன் பாட்டா. ஆடாப்பா இல்லை சொல்கிறதுக்குள்ளே கீழே விட்டேன்டா சை. ஏன்டா கொஞ்ச நேரம் ஸ்லிப்பாக நிற்க மாட்டியாடா? போதையில் இருக்கிற மாதிரியே ஊறான்ப்பா. ஐயோ காவாலெல்லாம் கால் வைக்க விட்றானுங்களே சாமி. இப்போ வேறு இந்த கிளவி வேறு ஜம்ஸ்கார் பண்ணிட்டு போவோம். அதெல்லாம் வேறு பார்க்கணும் கண்ணால். ஒரு 8 பார்ப்போம். ஒரு கன் பாட்டா? ஏன்டா டேய் கன் பாட்லாம் வேணாண்டா, வேறு எதுனா கொடுங்கடா. ஐயப்பா கன் பாட்லாம் எதுக்குடா எனக்கு? நானா சுட்டு விளாட போகிறேண்ணா. ஏன் பயந்த? ஐயோ இதெல்லாம் பழகிடுச்சு எனக்கு பார்த்து பார்த்து. காய்ஸ் என்ன காய்ஸ் இது? எனக்கு இந்த இடத்துல போக பிடிக்காது காய்ஸ். சரி இப்போ மேலேருந்து கீழே வந்துட்டோம். இப்போ எங்கே போகிறதுன்னு தெரில. ஐயோ எவ்வளோ டேஞ்சரஸ் ஃப்ளோவா? சரி எடுத்து போட்டு முழுங்கிடுவா ஒரேடியா. போகிறாளா? இந்த சைடில் நான் ஓடிடுறேன். அந்த சைடில் போனால் தானே வருவேன். நீனே இந்த சைடில் ஓட்டுருவேன். ஏய் என்னடா இது? லட்டு எடுத்துன்னு போய் வாயில் வைக்கிறானுங்க. அதிசயமான அதிசயம் கைஸ். ஓ மை காஷ். நம்பர் தெரியுமா உங்களுக்கு? உங்கள் பட்டெக்ஸில் நோட் பண்ண சொன்னேனே, அந்த பட்டெக்ஸில் நம்பர் சொல்லுங்கள். நம்பர் 2. டேய் இது எதுக்குடா எனக்கு? இப்போ எனக்கு எதுக்குடா இது? எதுக்குடா இந்த எதாடா? ஐயோ கடுப்புடா இந்த கேமு. சரி இதுக்கு மேலே அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் கட் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்துன்னு இருந்தேன். என்ன பண்ணுறது தெரில. அது கிளை வரங்கிறது தெரில. ஓ மை காஷ். என்னக்கா சாமர் இங்கே இருக்குது? இது தெரிஞ்சுதான் முன்னாடியே நான் இங்கேயே இருந்திருப்பேனே. போட்டு அடிக்க. இப்போ பார்த்தாலும் நம்ம லக்னா லக்கு காய்ஸ் இன்றைக்கி இந்த கேமில். சரி இப்போ அங்கேருந்து வந்தாச்சு இந்த இடத்துல. இந்த ஆமர் வச்சு என்ன நம்ம பண்ணலாம்? இங்கே இருக்கிற கட்டையை 2ஆக உடைக்கலாம். முதல் 1, அடுத்த 1. இதுக்கு மேலே பார்த்தா மேலே ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு போயும் உடைக்கலாம். அது சைடில் ஒரு ரூம் இருக்கும், அங்கேயும் போகணும் போயிடும். நாங்கள் இது வெளுப்பாக இருக்குது ஒரே அடங்கொப்ப தாமரை முழுக்க தர முழுக்க. என்னடா இது இங்கே கிளவி இருக்கிறான்? ஐயோ சாலா 2வது நாள். 100 அடிக்கிற அடி மரண அடியாக தான் இருக்கும். எதிரியால மறுபடி எந்திரிக்கவே ஒரு வழியாக இந்த உடஞ்ச காலை வச்சுன்னு மேலே வரைக்கும் தட்டி தட்டி வந்துட்டேன். இந்த இடம் தான் அது. இந்த இடத்துல இந்த கட்டையை உடைக்கணும். இந்த ஒரு கட்டையாக உடைச்சா 3 கட்டை இருக்கும். உடச்சிட்டு இந்த கட்டையை வச்சு இன்னொரு யூஸ் இருக்குது நம்மளுக்கு. அதுக்கு முன்னாடி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். நான் இது பாவீங்களா கன் பாட். இந்த கன் பாட் எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். எதுக்குடா கன் பாட் எனக்கு வேணும்? நான் ஆல்ரெடி கன்று வச்சுக்கிறேன். ஐயோ கிளவி, ஐயோ கிளவி வந்துடுச்சு. அப்பா டெஸ்ட்டு மிஸ். ஒரு நூலில் எஸ்கேப் ஆகிட்டேன் நான். அப்பா சரி இப்போ டக்குன்னு கீழே போய் கீழே கன்று போட்டால் அதை எடுத்துட வேண்டியதான். வர வழியில் கன்று அந்த உதாகுது. கட்டுன்றா. கிளவி வரத்துக்குள்ளே எடுக்கணும். எப்பா கிளவி எங்கேப்பா இருக்கிற? ஆஹா இங்கே மேலே வந்துட்டியா? செத்துப்போ. கரெக்டாக அடிக்கணும். இந்த சவுண்டு மாறாது கடைசி வரைக்கும். காய்ஸ் அங்கேருந்து கட் பண்ணி இங்கே வந்துட்டேன் காய்ஸ். ஆனால் நான் தேடி பார்த்தேன், இன்னும் கிடைக்கல. இந்த டோர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் வேறு வழியே இல்லை. இப்போ போயிட்டு காவா எஸ்கேப் தான் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் கீழே ஸ்க்ரூ ட்ரைவரில் எடுத்து போயிட்டுக்கிறேன். ஸ்க்ரூ ட்ரைவரில் அங்கே ஒரு பாயிண்ட்டு ஷீட்டு தகர ஷீட் இருக்கும், அதை போய் எடுக்கலாம். அதான் இங்கே வேறு இந்த ஒரு பைத்தியக்காரி ஆயா இருப்பா போகிறான் பாருங்க முன்னாடி. ஒய்யால் ஒரு நாள் மண்டையை பழகிறான்டி. ஒரு வழியாக அந்த ஆயா கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி இந்த சைடில் ஓடியான்ட்டேன். இங்கே தான் இருக்கும். எப்பா கண்டுபிடிச்சேன்டா.
இதுக்குள்ளே என்ன இருக்க போகுதுன்னு தெரியலையே. ஏன்டாடியே அந்த டோர் எஸ்கேப்புக்கு தேவையான அந்த ப்ளூ கீ மட்டும் கொடுத்துருங்கடா. பேர் கூட ஏதோ வருமே, என்ன பேருன்னு தெரில. ஆடா பையர்களா, காஜு வீல் எதுக்குடா எனக்கு? காஜு வீல் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? என் மண்டையில் மாட்டினா டோரேமான் மாதிரிடா பறக்க முடியும். நல்லா பாவீங்களா டீ ஏன்டா இப்படி படுத்துறீங்க அப்பா? காய்ஸ் போங்க கைஸ், இந்த வீடு ஃபுல்லாகிற எல்லா டாஸ்க்கையும் முடிச்சிட்டேன் கைஸ். நானும் தேடுறேன் 1.5 மணி நேரமாக தேடினுக்கிறேன் இந்த கேமில் அந்த ஒரே ஒரு கேமரா. ஐயோ இந்த முறை நான் அடிச்சா திரும்பி எந்திரிக்கவே முடியாது. காய்ஸ் இப்போ இந்த இடத்துல ஒரு கட்டு வரேன் காய்ஸ். நான் முடிச்சுட்டு கேமை முடிக்கிற இடத்துல ஒரு பாட்டை எடுக்க சொல்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ கட் போட்டு அப்படியே காமிச்சிடுவேன். கட் போட்டுனா நான் எழுதுகிறேன் போயிட்டு ஒன்றா. இங்கே பாரு ஸ்க்ரீன்லாம் ரத்தமாக அடி அந்த மாதிரி அடி கொஞ்சம் நஞ்சம் அடியில் தூக்கி வச்சான் பாரு. கட்டாக பாரு, இது பால் தெரிக்குது. சரி இப்போ அங்கேருந்து கட் பண்ணி எப்படியோ அந்த வீல் எடுத்துன்னு கீழே வந்துட்டேன். இப்போ போயிட்டு என்ன பண்ணுறேன், இந்த வீல் எதுக்கு இங்கே மாட்டுறோம், எதுக்கு திருவுறோம்ல தெரில. முதல்ல ஒன்று இதை மாட்டியாச்சு. இப்போ காவா எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் நம்ம. நான் கைஸ் இது டோர் எஸ்கேப் பண்ணலான்னு வந்து என்னை வாசல்லே வச்சு அனுப்புறீங்களாடாடி. ஆசாசியாக வந்தேன்டா. பாவீங்களா, வானம் ஃபுல்லாக வேகம், கோஜோக்கு மனசு ஃபுல்லாக சோகம்டா. சரி இப்போ அங்கேருந்து கட் பண்ணி ஒரு வழியாக இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்த குச்சி எடுத்துகிட்டு போய் அங்கே சொருகணும், அதான் மேட்ரு. இப்போ இந்த குச்சிலாம் எதுக்குடா இப்போ இந்த கேமில்? எதுக்குடா அந்த காவா எஸ்கேப் முதல்ல ஒய்யால கடுப்பு கைஸ். ஒரே கடுப்பு தான் ஒரே. இன்னும் 2 வேணுமா? தோ கிடைக்கிறேன். 2வது ஒன்று ஃபினிஷர். எப்படியோ கீழே வந்துட்டேன். இது உங்களுக்கு எதனா கேம் வேணும்னா சொல்லுங்கள் கைஸ், நான் போடுறேன். என்ன கேம் வேணுமோ கமெண்ட்டில் கேளுங்க. இது எடுத்துகிட்டு போய் கட் பண்ணிட்டு அடுத்து இன்னும் ஒரே ஒரு பொருள் எடுத்து வந்து எஸ்கேப் ஆகிடலான்னு நினைக்கிறேன். சம்திங் எனக்கு தெரில. போனோம் எஸ்கேப் பண்ணிட்டேன்னா போதும். எஸ்கேப் ஆகிடுவேண்ணா, ஓப்பன் ஆகிடுமா? ஓப்பன் ஆனால் நல்லாயிருக்கும். ஆயிடுச்சு கைஸ், அவ்வளோதான் கேமை முடிக்க போகிறோம். ஜாலி. ஓடுறா பார்த்தா அவ்வளோதான் கேம் முடிச்சாச்சு. உங்களுக்கு எதனா கேம் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் போடுறேன். வீடியோவை லைக் பண்ணாதான் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய் see you. நான் கிளம்பி திருப்பி வருவேன்னு மட்டும் நினைக்காத, வரவே மாட்டேன். பாய் எல்லாம் தூங்காதவங்களா தூங்க. பாய் த எண்ட்.